வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு நியூ ஸ்டைலில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பஜ்ஜி செய்யறதுக்கு 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நைஸாக குறைச்சிக்கணும், எந்தவித கட்டியும் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்குது, ஆனால் நம்ம வாழைக்காய் கட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துக்கிறோம். அதனோட கார்னர்ஸ் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பஜ்ஜி ஈவன் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இந்த தோலை சீவி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் தோல் சீவிட்டோம். இப்போ இதை நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பஜ்ஜிக்கு நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதனால் எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு வாழைக்காய்க்கு 15 ஸ்லைஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி படுக்க வச்சுக்கணும். இது மோசரில்லா சீஸ். இந்த சீஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த சீஸ் தான் இந்த பஜ்ஜிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வாழைக்காய் இதனோட பாதி சைஸ் தான் இருக்கிறதுனால நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீஸையும் நம்ம அதே மாதிரி பொறுமையாக ஸ்லைஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மெதுவாக ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு தடவை ஸ்லைஸ் பண்ணி எடுத்ததுமே அதை எடுத்து தனியாக வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அது உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து நம்ம ஒவ்வொரு வாழைக்காய் மேலேயும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். அது ஒட்டிக்கணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லா வாழைக்காயிலையும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்கலாம். வாழைக்காய் நல்லா புசு புசுன்னு இருக்கும் பஜ்ஜி. இப்போ சீஸோட சேர்த்து அந்த மாவில் நம்ம நல்லா 2-3 தடவை நல்லா தோய்ச்சி எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் நல்லா தோய்ச்சதுக்கப்புறமா சூடான ஆயிலில் பொரிச்சு எடுக்கணும், மீடியம் ஃப்ளேமில். ஒன்ஸ் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம் அப்படின்னா மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வாழைக்காய் பஜ்ஜி வேகும். இந்த மாதிரி 2 பக்கமும் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சூடாக சாப்பிட இந்த பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். கடிக்கும் போது அந்த சீஸ் மெல்ட் ஆகி வாயில் போகும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் டீ டைமை உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.